ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ் அதுக்குள்ளே தாங்க இருக்குது தங்கலான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அமெரிக்காலலாம் ரிலீஸ் ஆக போகுது ப்ரீமியர் ஷோலாம். படத்தோட ஓப்பனிங் புக்கிங்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. பெரிய ஒரு கிராண்ட் ஓப்பனிங் வரப்போகுதுன்னு தகவல் வருது. ஸோ கண்டிப்பாக வசூல் வந்து பயங்கரமாக சாதனை படைக்க போகுதுன்னு தெரியுது. இது விக்ரம் கரியர்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இந்த ப்ரீவியஸ் படங்கள் தில் தூள், அந்நியன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்குங்க. இது வெறும் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, படம் கண்டிப்பாக பல விருதுகளையும் வாங்கணும்னு சொல்கிறாங்க படம் பார்த்தவங்க. படம் அவ்வளோ எப்படி சொல்கிறது, சுருக்கமாக சொல்லணுன்னா மாஸ் ப்ளஸ் கிளாஸ். மாஸுக்கு மாஸும் இருக்குது, கிளாஸுக்கு கிளாஸும் இருக்குது. இந்த படம் வந்து தமிழ் சினிமா வந்து இது தாண்டா தமிழ் சினிமா அப்படின்னு பெருமையாக காலரை தூக்கி சொல்கிற படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சியான் விக்ரம் மட்டும் இல்லை, இந்த டீம் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜிவி பிரகாஷ் எழுதி வச்சுக்கோங்க, அவருக்கு இன்னொரு நேஷ்னல் அவார்டு வாங்கினா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் பாட்டெல்லாம். நேற்று கூட ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, அறுவடைன்னு. அந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஸோ வந்து என்னத்தங்க சொல்கிறது, இந்த படம் கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத படமாக இருக்கும். இந்த படத்தில் ஜஸ்ட் ஒரு மெயின் கேரக்டர்ஸ் விக்ரம், பார்வதி, மாளவிகா, பசுபதி அது மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன கேரக்டரும் உங்கள் மனசில் பதியும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சர்பெட்டாவில் டான்ஸிங் ரோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேரக்டரும் உங்கள் மனசில் பதிஞ்சிச்சு. ஸோ இது விக்ரமுக்கு ஒரு மாபெரும் நடிகருக்கு இது மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப நாள் கழிச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ விக்ரம் ரசிகர்களே போய் என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற ரசிகர்களும் சும்மா சண்டை போடாமல் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆக்குவோம். இதுதாங்க முதல் நியூஸு. இப்போ நம்ம அடுத்த நியூஸுக்கு போவோம். அடுத்து டிமான்டி காலனி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே பயங்கரமான ஹிட்டு, செம்மையாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஓகேங்களா. டிமான்டி 2 ட்ரைலரும் பார்த்திங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்குன்னா, ஆல்ரெடி ப்ரீமியர் ஷோலாம் பார்த்து முடிச்சிட்டாங்க, ஸ்பெஷல் ஷோ. அது கண்டிப்பாக நிறையா நல்ல நியூஸ் தான் வெளியே வருது. இந்த படம் கண்டிப்பாக நல்லா சூப்பராக இருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு டபுள் தமக்கா. தங்கலான் மட்டும் இல்லைங்க, இந்த படம் முக்கியமாக வந்து பேய் படம்னா சொல்லவே தேவையில்ல. பேய் படம்னா நம்ம ஆளுங்க வந்து அப்படியே ரசித்து பார்ப்பாங்க. ரசிகர் பட்டாளம் வந்து அதுக்குன்னு தனி ஒரு ஃபேன் கிளப் ஆரம்பிக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேன் கிளப் இருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் சம்மிட்டானால செகண்ட் பார்ட்டு எப்போவுமே செகண்ட் பார்ட் சில படங்களில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் லெவலுக்கு செகண்ட் பார்ட் இருக்காது. பட் இந்த படம் அப்படி இருக்காதுங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அஜய் நானமுத்து வந்து உண்மையிலே வந்து கோப்ரா படம் வந்து அந்தளவுக்கு சில விஷயங்களால் சரியாக அவரால் பண்ண முடியல, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் இது வந்து உண்மையில் ஒரு கம்பேக் தான் சொல்லணும். செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படமும் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த அருள்நிதிங்க, இந்த மனுஷன் எப்படி தான் ஸ்கிரிப்டை எப்படி செலக்ட் பண்ணான்னு தெரில. ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஸ்கிரிப்டை வந்து நல்ல ஸ்கிரிப்டை வந்து கரெக்டாக இந்த அன்னப்பறையை வந்து அப்படி வந்து பாலில் தண்ணி ஊற்றினாலும் பாலை மட்டும் உறிஞ்சிடும், தண்ணியை விட்டுட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த ஆள் வந்து கரெக்டாக நல்ல ஸ்கிரிப்ட், அதுவும் த்ரில்லர் மாதிரி ஜென்னர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா எடுக்கிறான். இவன் நடித்த படம் மொக்க படம்னு எது படமும் சொல்ல முடியாது போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து எல்லாமே ஒரு பயங்கர வித்தியாசமான ஸ்கிரிப்ட்டு, ஆனால் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறாரு. உண்மையிலேயே அதுவே வந்து மிகப்பெரிய டேலண்ட் சொல்லணும். அந்த வரிசையில் இதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் கரியரில் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, பிரியா பவானி சங்கர் படம் வந்து ரீசெண்டாக வந்து நிறையா ட்ரோல் பண்ணாங்க. அவங்க நடித்தாலே வந்து எந்த படமும் ஓட மாட்டேங்குது, ரீசெண்டாக இந்தியன் 2 ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு பாவம் அதுக்காக வந்து நிறைய இன்டர்வியூவில் வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. உண்மையிலே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படம் செலக்ட் பண்ணுறதில். ப்ளஸ் அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸும் கொஞ்சம் வளர்க்கணும். பட் அவங்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். ஸோ அவங்க வந்து இதன் மூலமாக வந்து அவங்களோட கிரிட்டிக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து செருப்படி கொடுக்கலாம் திருப்பியும். ஸோ இந்த படம் வந்து ஆக மொத்தம் சூப்பராக இருக்குங்க. ஸோ 2 படம் சரியான படங்க. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து 2 படத்தையும் போய் பார்த்துருங்க. இந்த சுதந்திர தின அன்னைக்கு 2 தமாக்கா சூப்பர் படம் அது தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு தெரியும் உங்களுக்கு, ஆரம்ப கட்டத்தில் எந்த படம் ஃப்ளாப்பு, இவனுக்கு ஐபிஎல் டைம், எலெக்ஷன் டைம் சொல்லிட்டு எந்த படத்தை ரிலீஸும் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து ஃபுல்லாக வெற்றி தாங்க. ஸோ தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு இனிமேல் ஜாலி தான். போய் டிமான்டி காலனி பாருங்கள், படம் ஷோராக நல்லா இருக்குது. கடைசி நம்ம என்ன பார்க்க போனோம்னா கொட்டுக்காளி. அதாவது சூரி வந்து என்னன்னு தெரிலங்க, ஒரு காமெடியாக பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு கதை நாயகனாக மாறிட்டாருங்க. விடுதலை படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். சரி ஓகே, வெற்றிமாறன் வந்து மிகப்பெரிய டேரக்டர், அவர் படத்தில் எதாவது பண்ணிட்டாருன்னு ஓகே. அதுக்காக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் வந்து வேஸ்ட்டும் பண்ணார் அதுக்காக டெடிகேட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருடன் படத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த படம் பயங்கர வெற்றி. இப்போது பார்த்திங்கன்னா கொட்டுக்காலின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து பல விருதுகள் வாங்கி பல ஃபெஸ்டிவலில் கலந்து அவ்வளோ பாராட்ட வந்திருக்கு. நேற்று அந்த டீசர் பார்த்தேன்,
ஐய்யய்யோ! படத்தில வந்து மியூசிக்கே இல்லங்க. அப்படியே வந்து நம்ம உண்மையிலே ஒரு ரியலா ஒரு இன்சிடென்ட்ட பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த கேமரா ஆங்கிள்லாம் நம்மளே அங்க இருக்க மாரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பரா நேர்த்தியா எடுத்திருக்காரு டைரக்டரு. அதேமாரி சூரிய வந்து அவர் இந்த ஒரு குரல் தொண்டை கட்டுன மாரி பேசுறாரு. அதேமாரி வந்து அந்த ஆனா அவங்க செம்மையா நடிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சினிமா ஃபேனா வந்து அவ்வளோ ஹேப்பியா இருக்கும். இந்த படம் வெறும் வந்து கிரிட்டிக்கலா நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த படம் கண்டிப்பா கமர்ஷியலாவும் நல்ல படம்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த கொட்டுக்கலை டீசர பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாரி படங்கள் நல்ல படங்கள வந்து நம்ம பாராட்டணும். சூரிய செலக்ட் பண்ற கதை வந்து சூப்பரா இருக்கு. கரெக்ட்டா அவருக்கு என்ன செட் ஆகுமோ அத மட்டும் பண்றாரு. உண்மையிலேயே வந்து அது எனக்கு அவருக்கு ரொம்ப ஹேப்பி. மச் டிசர்வ்டுங்க அந்த மனுஷன். இன்னும் இந்த மாரி பல வெற்றிகள் பெறணும்னு நான் வாழ்த்திக்கிறேன் அவருக்கு. ஸோ இந்த மாரி நிறைய சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.